நம்ம லெசன் 63ல இருக்கோம். ஸோ java.io.serialization. ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் எந்த லெசனில் இருக்கோம் அப்படின்னா 63ல தான் இருக்கோம். ஸோ சீரியலைசேஷன் ப்ராசஸ் இதை பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், ஃபாலோட் பை எ சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து சீரியலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து டிரான்சியன்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது, அதை பற்றியும் நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ சீரியலைசேஷன்னா என்ன, அது என்ன பண்ணுது? ஸோ சீரியலைசேஷன்னா என்னென்னா, இட் இஸ் கோயிங் டு ஸ்டோர் தி ஸ்டேட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்டூ எ பைட் ஸ்ட்ரீம். அந்த பைட் ஸ்ட்ரீமை வந்து நீங்கள் ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னா என்ன, நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் இன்ட்ரொடக்ஷனில் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்டே வந்து வெர்ச்சுவலாக தான் க்ரியேட் ஆகுது, அதாவது உங்கள் ரேமில் தான் அது க்ரியேட் ஆகும், உங்கள் மெமரியில் தான் அது க்ரியேட் ஆகுது, ஹீப்குள்ளே அது க்ரியேட் ஆகுது இல்லையா. ஸோ ஹீப் இஸ் அ பார்ட் ஆஃப் தி ரேம். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்க போது, உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகிற வரைக்கும், இல்லைனா உங்கள் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து 0 ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் வந்து கார்பேஜ் கலெக்ட் ஆகிடும். ஸோ சீரியலைசேஷன் ப்ராசஸ் வந்து என்ன பண்ண வருதுன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டு, ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்னா அந்த ஸ்டேட்னா என்ன, அதில் இருக்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த ஸ்டேட் வேல்யூஸை நீங்கள் ஒரு பைட் ஸ்ட்ரீமாக ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணிடலாம், ரைட்? ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபைலில் வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே இல்லைனா நெக்ஸ்ட் வீக் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கூட அந்த ஃபைலை நீங்கள் திருப்பி ரீட் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டேட்டை வந்து அந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் போட்டு நீங்கள் உங்கள் ஆப்ஜெக்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் அதுக்கப்புறம் என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணலாம், ரைட்? அந்த ப்ராசஸ் பேர் தான் டீசீரியலைசேஷன். ஸோ இட்ஸ் அ ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ரீடிங் தி கண்டென்ட், த பைட் ஸ்ட்ரீம் கண்டென்ட், and then getting back the state of the underlying object. So அது வந்து டீசீரியலைசேஷன். ஸோ சீரியலைசேஷன், டீசீரியலைசேஷன் இஸ் தி ஃபண்டமெண்டல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் இன் ஜாவா. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங், ஜாவாவில் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் பண்ணுறது இதோட ஃபண்டமெண்டலே வந்து சீரியலைசேஷன் தான். ஸோ நம்ம ஒரு டயக்ராம் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்போ ரெண்டு சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சிஸ்டம், ஒரு சர்வர்னு வச்சுக்கலாம், இது வந்து ஒரு கிளைண்ட்டு. இப்போ இது ரெண்டு இடத்துலையும் வந்து ஜாவா வர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது. ரெண்டுமே ஒரு ஜாவா அப்ளிகேஷன் தான். ஸோ ஜாவா வர்ச்சுவல் மிஷின், இதுவும் ஜாவா வர்ச்சுவல் மிஷின், ரைட்? ரெண்டுமே அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனும் வந்து டேட்டாவை பாஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா, தி கிளைண்ட் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் கேன் புட் ஆல் தி டேட்டா இன்டூ அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை சீரியலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஜெக்டோட சீரியலைஸ் பண்ணால் டேட்டாலாம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் தானே இருக்க போது, அதெல்லாம் பைட் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த பைட் ஸ்ட்ரீமை வந்து நீங்கள் இந்த இன்னொரு மிஷினுக்கு நீங்கள் அனுப்ப முடியும். சாக்கெட் க்ரியேட் பண்ணி java.network பேக்கேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் இது ரெண்டுக்கும் சாக்கெட் க்ரியேட் பண்ணி ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரிசீவர் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் அந்த பைட் கோடை ரீட் பண்ணி இட் கேன் கன்ஸ்ட்ரக்ட் தி ஆப்ஜெக்ட் பேக். ஏன்னா ஸ்டேட் எங்கேயில் இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் என்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் இல்லையா. அந்த ஸ்டேட்டை வந்து நான் ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த ரிசீவர் சைடில் அந்த ஸ்டேட்டை வாங்கி நான் ஆப்ஜெக்டை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், ரைட்? புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் இந்த ஸ்டேட்டை வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி நான் அங்கேருந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் வே ஹவு வி ஆர் கோயிங் டு சென்ட் டேட்டா ஃப்ரம் ஒன் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் டு அனதர் ஜாவா வர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த சீரியலைசேஷன்ன்ற ப்ராசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்டை பைட் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறோம், திருப்பியும் பைட் ஸ்ட்ரீமை ஆப்ஜெக்டாக வந்து நீங்கள் வந்து கெட் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சீரியலைசேஷன், டீசீரியலைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எக்லிப்ஸ் போயிடலாம். ஸோ எக்லிப்ஸ் போனீங்கன்னா obj.java இது கிடையாது, லெட்ஸ் கோ டு ser.java. ஸோ ser.javaன்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நம்ம அந்த சீரியலைசேஷன், டீசீரியலைசேஷன் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ரெண்டு மெத்தட் நம்ம எழுதியிருக்கோம். டூ எஸ்சிஆர்னு ஒரு மெத்தட் இருக்கும், டூ டிஎஸ்சிஆர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஃபஸ்ட்டு சீரியலைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சீரியலைசேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் இருக்குது. ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீமை வச்சு டீசீரியலைசேஷன் பண்ணலாம். சீரியலைசேஷன்னா என்ன, ரைட் பண்ண போகிறீங்க. உங்கள் ஆப்ஜெக்ட் ஸ்டேட்டை வந்து பைட் ஸ்ட்ரீமாக நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க, அதுதான் வந்து சீரியலைசேஷன், சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட சாம்பிள் ஆப்ஜெக்ட் வந்து கஸ்டமரு. ஸோ கஸ்டமரில் இப்போதைக்கு இந்த டிரான்சியன்ட் கீவேர்டை எடுத்துடுறேன். ஸோ கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்குது.
கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, கெட் செட்டர் மெத்தட் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது ரெண்டும் இப்போதைக்கு தேவையில்லை, நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, கெட் செட்டர் மெத்தட் இருக்குது, அவ்வளோதான் இதில் இருக்குது. இம்ப்ளிமெண்ட் சீரியலைசபிள் கூட தேவையில்லை. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ ஆப்ஜெக்ட். ஸோ இந்த வேல்யூ ஆப்ஜெக்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணி ஐடிக்கும் நேமுக்கும் வேல்யூ கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீமை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்டரில் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதோட கன்ஸ்ட்ரக்டரில் எந்த ஃபைலில் நம்ம ரைட் பண்ண போகிறோம் அப்படின்ற பாத்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபைலில் தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரியலைசேஷன் ஃபைலுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் எப்படி இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. வாட் எவர் எக்ஸ்டென்ஷன் யூ வாண்ட் டு கிவ் யூ கேன் கிவ். நான் சும்மா SCR1 நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ யூஸிங் திஸ் ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் நம்ம வந்து ஆப்ஜெக்டை ரைட் பண்ண போகிறோம். ரைட் ஆப்ஜெக்ட் கால் பண்ணுறோம். கால் பண்ணி கஸ்டமர் பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸெப்ஷன் இருந்தால் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் ஃபைனலி பிளாக்கில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம், சீரியலைசேஷன் மட்டும். ஸோ சீரியலைசேஷன் மட்டும் இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா எக்ஸப்ஷன் வருது. ஏன் எக்ஸப்ஷன் வருதுன்னா நம்ம ரைட் ஆப்ஜெக்டோட டாக்குமெண்டேஷனை நம்ம பார்க்கணும். ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம், ரைட் ஆப்ஜெக்ட், ஸோ ரைட் ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம வந்து ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் ஷுட் பி அ டைப் ஆஃப் சீரியலைசபிள். ஸோ வாட் எவர் ஆப்ஜெக்ட் விச் வி ஆர் பாசிங் ஹியர், அந்த ஆப்ஜெக்ட் வந்து சீரியலைசபிள் டைப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து சீரியலைசேஷன் நடக்கும். ஸோ அதை தான் இங்கேயும் வந்து சொல்கிறாங்க. இங்கே எக்லிப்ஸில் நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்தது இல்லையா. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நாட் சீரியலைசபிள் எக்ஸப்ஷன் com.io.customer. ஸோ இந்த கஸ்டமருன்ற கிளாஸ் வந்து சீரியலைசேஷன் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ இங்கே தான் இந்த இன்டர்ஃபேஸ் வருது. ஸோ வி நீட் டு இம்ப்ளிமெண்ட் தி இன்டர்ஃபேஸ் சீரியலைசபிள். ஸோ சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஸோ சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எதுவுமே இல்லை, அதுக்குள்ளே எந்த மெத்தடும் கிடையாது. ஸோ அதுக்குள்ளே எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு எம்டி இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு எம்டி இன்டர்ஃபேஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து மார்க்கர் இன்டர்ஃபேஸ். ஸோ நிறைய மார்க்கர் இன்டர்ஃபேஸ் ஜாவா லைப்ரரியில் இருக்குது. ஸோ சீரியலைசபிள் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மார்க்கர் இன்டர்ஃபேஸ். இட் வில் ஜஸ்ட் மார்க் தி ஆப்ஜெக்ட் தட் திஸ் ஆப்ஜெக்ட் கேன் பி சீரியலைஸ்ட். அவ்வளோதான் இது வந்து பண்ணுது. ஸோ எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் சீரியலைஸ் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணலன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து சீரியலைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம திருப்பி ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம் திருப்பி. ஸோ திருப்பி இப்போ நம்ம ட்ரை பண்ணும்போது ஸோ ஆப்ஜெக்ட் வந்து சீரியலைஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த லொக்கேஷனில் போய் test.scr1 நம்ம பார்க்கலாம். ஸ்டேட் மாடிஃபைல இருக்கணும். ஸோ இதான் ரீசெண்டாக மாடிஃபை ஆச்சு இல்லையா. ஸோ இதுதான் உங்களோட பைட் ஸ்ட்ரீம். ஸோ இது வந்து ஃபைலாக கன்வெர்ட் ஆகி test.scr1 அப்படின்ற ஃபைலில் வந்து ரைட் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம கோடு எழுதியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தானே நம்ம கோடு எழுதியிருக்கோம். test.scr1 வந்து ரைட் ஆகிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது டீசீரியலைசேஷன் பார்க்கலாம். ஸோ டீசீரியலைசேஷன் இதோட ஆப்போசிட்டு ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் நம்ம யூஸ் பண்ணுவோம். கீழே அது எழுதியிருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம், அதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டரில் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், அதே ஃபைலில் நம்ம ரீட் பண்ணுறோம். ரீட் ஆப்ஜெக்ட்னு டேரெக்டாக மெத்தட் இருக்குது ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீமில். ஸோ வர ஆப்ஜெக்டை அப்படியே நம்ம டைப் கேஸ்ட் பண்ணி கஸ்டமராக எடுத்துடலாம். ஸோ கஸ்டமர்லேருந்து நம்ம ஐடி எடுக்கலாம், நேம் எடுக்கலாம். ஸோ எந்த நேம் ஐடியில் ஸ்டோர் பண்ணோமோ அதே நேம் அண்ட் ஐடி நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ இங்கே நேம் அண்ட் ஐடி 10 and SSS நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே நேம் அண்ட் ஐடி வந்து நம்மளுக்கு இங்கே ரிட்டர்ன் வரும். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ரிட்டர்ன் வந்துருச்சு. அதே நேம் அண்ட் ஐடி நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடுச்சு. ஓகே. ஸோ சிம்பிளாக சீரியலைசேஷன் டீசீரியலைசேஷன் நீங்கள் இப்படி தான் பண்ண போகிறீங்க. இப்போ அடுத்தது டிரான்சியன்ட் கீவேர்ட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேரியபிளை வந்து நான் சீரியலைஸ் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஸோ பை டிஃபால்ட் சீரியலைசேஷன் ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா உங்களோட என்டையர் ஆப்ஜெக்ட் கிராஃபை வந்து சீரியலைஸ் பண்ணும். ஸோ இந்த கஸ்டமருக்குள்ளே வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, OBJ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அது வந்து ஓபிஜேவையும் சீரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ ஓபிஜேவும் சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓபிஜேன்னு நம்ம இங்கே ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். இதுவும் சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதையும் வந்து சீரியலைசேஷன் ப்ராசஸ் வந்து சீரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அதையும் வந்து சீரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். இதுதான் என்டையர் ஆப்ஜெக்ட் கிராஃப்ன்றோம். ஓபிஜே இன்னொரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணியிருக்குன்னா அதையும் சீரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ என்டையர் ஆப்ஜெக்ட் கிராஃப் எல்லா ரெஃபரன்ஸையும் வந்து சீரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ ஆல் யுவர் ஆப்ஜெக்ட்ஸ் ஷுட் இம்ப்ளிமெண்ட் சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸ். இல்லைனா வந்து எங்கேயாச்சும் வந்து எரர் வந்து நின்றுடும். சரியா? ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் சீரியலைசேஷன் ப்ராசஸ். சே ஃபார் சம் ரீசன் இப்போது நான் சில வேரியபிள்ஸை வந்து சீரியலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். சீரியலைஸ்னால் என்ன? ஃபைலில் அது ஸ்டோர் ஆகக்கூடாது, பைட் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் ஆகி ஃபைலில் ஸ்டோர் ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா then I can introduce a transient keyword. ஸோ டிரான்சியன்ட்னு ஒரு கீவேர்ட் இருக்குது ஜாவாவில். அதை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எந்த வேரியபிளுக்கு முன்னாடியும் நீங்கள் போடலாம். டிரான்சியன்ட் கீவேர்ட் வேரியபிளுக்கு மட்டும்தான் நம்ம போட முடியும். ஸோ ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டிரான்சியன்ட் கீவேர்ட் நீங்கள் போடலாம். டிரான்சியன்ட் கீவேர்ட் போட்டிங்கன்னா இந்த வேரியபிள் வந்து சீரியலைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஸோ சீரியலைசேஷன் நடக்கும்போது, கஸ்டமர் ஆப்ஜெக்ட் சீரியலைசேஷன் நடக்கும்போது நம்மளோட ஐடி வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகாது, பைட் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் ஆகாது. ஒன்லி நேம் மட்டும்தான் பைட் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் திருப்பி. இப்போ நான் ஐடியில் டிரான்சியன்ட்னு போட்டதுனால ஐடி வந்து 0 வருது. ரைட்? ஸோ ஐடி 0 வருது. எஸ்எஸ் அந்த நேம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. நான் ஐடி இங்கே 10ன்னு கொடுத்துருக்கேன், ஆனாலும் வந்து அது 0 தான் வருது. நேம் வந்து SSS வந்து அவுட்புட் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஐடி டிரான்சியன்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து சீரியலைஸ் பண்ண வேணாமோ அதை வந்து டிரான்சியன்ட்ன்ற கீவேர்ட் போட்டிங்கன்னா சீரியலைஸ் ஆகாது. ரைட்டா? ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் சீரியலைசேஷன். இதை தவிர எக்ஸ்டர்னலைசபிள்னு இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னலைசபிள் இன்டர்ஃபேஸ் இஸ் அ சப் இன்டர்ஃபேஸ் ஆஃப் சீரியலைசபிள். ஸோ சீரியலைசபிள் என்ன பண்ணுதோ அதே தான் எக்ஸ்டர்னலைசபிளும் பண்ணோம். ஆனால் எக்ஸ்டர்னலைசபிள்குள்ளே 2 மெத்தட் இருக்குது, ரீட் எக்ஸ்டர்னல் அண்ட் ரைட் எக்ஸ்டர்னல். சீரியலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ரீட் எக்ஸ்டர்னல் மெத்தட் கால் ஆகும், உங்கள் ஆப்ஜெக்ட் இன்புட் பாஸ் ஆகும். சீரியலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ரைட் எக்ஸ்டர்னல் கால் ஆகும். ஏன்னா சீரியலைசேஷனாக ரைட் பண்ணுறது இல்லையா? ரைட் எக்ஸ்டர்னல் கால் ஆகும், அதுக்குள்ளே ஆப்ஜெக்ட் அவுட்புட் வந்து பாஸ் ஆகும். டீசீரியலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ரீட் எக்ஸ்டர்னல் வந்து கால் ஆகும், அதுக்குள்ளே ஆப்ஜெக்ட் இன்புட் வந்து பாஸ் ஆகும். இதெல்லாம் கால் பேக் மெத்தட்ஸை எக்ஸ்டர்னலைசபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னலைசபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கஸ்டமருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் சீரியலைசேஷன் லெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னலைசபிள் இன்டர்ஃபேஸ். எக்ஸ்டர்னலைசபிள் இன்டர்ஃபேஸில் 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மெத்தடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதை தான் நம்ம இங்கே கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம், ரீட் எக்ஸ்டர்னல் அண்ட் ரைட் எக்ஸ்டர்னல். ஸோ ரீட் எக்ஸ்டர்னல், ரைட் எக்ஸ்டர்னல் வில் கரஸ்பாண்டிங்லி கிவ் ஆப்ஜெக்ட் அவுட் அண்ட் ஆப்ஜெக்ட் இன். இப்போ என்ன நடக்குதுன்னா சீரியலைசேஷன் நடக்கும்போது இந்த மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். ஏன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்டர்னலைசபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஜாவா வர்ச்சுவல் மிஷினே இதை வந்து கால் பண்ணும். இந்த ஜாவா லைப்ரரிஸ் வந்து இதை கால் பண்ணும். யார் இதை கால் பண்ணுவா? உங்களோட ஜாவா வர்ச்சுவல் மிஷின் கால் பண்ணணுன்னா என்ன அர்த்தம்னா ஜாவா லைப்ரரிஸ் கால் பண்ணும். யார் கால் பண்ணுவோம்? இந்த மெத்தட் வந்து கால் பண்ணும். ரைட் ஆப்ஜெக்ட் நீங்கள் பண்ணும்போது அது வந்து எக்ஸ்டர்னலைசபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா தென் இட் இஸ் கோயிங் டு கால். ஸோ ரைட் ஆப்ஜெக்ட் 0 அதை கால் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய லாஜிக் இருக்குது இதில். ஸோ இதில் ஒன் ஆஃப் தி லாஜிக் வந்து உங்களோட எக்ஸ்டர்னலைசபிள் இருக்கும். ஸோ சீரியலைசபிள் இருந்தால் இதை பண்ணு ரைட் ஆர்டினரி ஆப்ஜெக்ட், இல்லைனா எக்ஸ்டர்னலைசபிள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இங்கே எங்கேயாச்சும் இருக்கணும், இது வருது பாருங்கள். ஸோ இங்கே எக்ஸ்டர்னலைசபிள் இருந்ததுன்னா தென் ரைட் டேட்டா. ஸோ ரைட் எக்ஸ்டர்னல் டேட்டா, ரைட் சீரியல் டேட்டா, அந்த மாதிரி வந்து இந்த 2 மெத்தட்ஸை வந்து கால் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் கால் ஆகும். ஆக்சுவலாக ரைட் எக்ஸ்டர்னல் டேட்டா அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் வந்து கால் ஆகும். அது கால் ஆகிருக்கு பாருங்கள், ரைட் எக்ஸ்டர்னல். அதேமாதிரி ரீட் பண்ணும்போது ரீட் எக்ஸ்டர்னல் வந்து கால் ஆகும். சரியா? ஸோ இந்த ரைட் எக்ஸ்டர்னல் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ ரைட் எக்ஸ்டர்னல் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். ஸோ நான் சிஸ்டம் டாட் ஆர்டர் பிரிண்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ரைட் பண்ணுறது ஐடியை மட்டும் நான் ரைட் பண்ணுறேன். இப்போ வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா, சரி ஐடியை வந்து நான் டிரான்சியன்ட்டுன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து டிஃபால்ட் சீரியலைசேஷனில் ஒர்க் ஆகாது, அதை பார்ட்டிசிபேட் பண்ணாது. இப்போ நான் எக்ஸ்டர்னலைசபிள் யூஸ் பண்ணுறதுனால இது என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. நான் கோடு வழியாக எதை வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி கோடு வழியாக எதை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறனோ அதை என்னால் ரீட் பண்ண முடியும். ஈவன் தோ ஐ புட் டிரான்சியன்ட் கீவேர்ட் ஹியர், இங்கே நான் வந்து ஐடியை வந்து ரைட் பண்ணிடுறேன். அதே மாதிரி டீசீரியலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ரீட் எக்ஸ்டர்னல் மெத்தட் கால் ஆகும். அப்போ வந்து நான் ரீட் பண்ணுவேன், இந்த இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் வச்சு ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஐடி வேல்யூ வந்து அவுட்புட்டாக வரும். அந்த ஐடி வேல்யூ வந்து எடுத்து நம்ம ஐடி இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே நேம் நம்ம பண்ணலை, ஸோ அதனால் நேம் வந்து எம்டியாக வரும். இப்போது நம்ம வந்து எக்ஸ்டர்னலைசபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணதுனால ரைட் எக்ஸ்டர்னல் கால் ஆகிருக்கு, ரீட் எக்ஸ்டர்னலும் கால் ஆகிருக்கு. ஐடி வேல்யூ 10 வந்துடுச்சு, ஆனால் நேம் வேல்யூ வந்து நல் வருது. ஏன்னா ரைட் எக்ஸ்டர்னல் ரீட் எக்ஸ்டர்னலில் நம்ம நேமை வந்து ரைட் பண்ணலை, வெறும் ஐடியை தான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஐடி வேல்யூ வந்து ரைட் பண்ணதுனால அந்த ஐடி வேல்யூவை தான் நம்ம ரீட் பண்ணுறோம், ரைட்? ஸோ எக்ஸ்டர்னலைசபிள் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் சீரியலைசேஷன் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்டர்னலைசபிள் இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கண்ட்ரோல் தி சீரியலைசேஷன் ப்ராசஸ், யூ கேன் டெல் ஹவு யூ வாண்ட் டு சீரியலைஸ். நீங்கள் எப்படி சீரியலைஸ் பண்ணணும் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் using this write external and read external, right? So this is all about the serialization, what we should know. Serialization பற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ serialization, transient keyword, deserialization, அப்புறம் externalizable interface. This is all about serialization. ஸோ இந்த சாப்டர் இதோட முடிச்சிடலாம். ஸோ அடுத்த சாப்டர் வந்து ஜாவா NIOட இன்ட்ரடக்ஷனு, அது ஒரு 1 or 2 சாப்டர்ஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் we'll go to networking. Thank you.